ஹாய் வணக்க நண்பர்களே. என்ன என்னென்னு பார்க்குறீங்களா? 2-3 நாளாக அப்டேட் பண்ண முடியல. கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால. நம்மளோட கோயில் சத்தாவரங்க. குலவிளக்கம்மன் கோவில் சத்தாவரத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் கோயிலை சுற்றி என்னால் போக முடியல. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸாக இருந்ததுனால நான் ஆத்தங்கரை ஓரத்துலேயே இருந்துட்டேன். அந்த பரிசலில் வச்சு தான் சத்தாவரத்தோட அப்படியே தூக்கிட்டு போய் வச்சு கோயில் ஆற்றுல கொண்டு போய் நடுவில் வச்சு சுற்றுவாங்க. இதுதான் எப்போவே முறையாக செய்கிறது. எல்லா ஊர்லேயும் கோயில் திருவிழானா என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலை சுற்றி வருவாங்க. அது பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆற்றுல வச்சு சுற்றுறதுங்கிறது அம்மனை கோயில் திருவிழா முடிஞ்ச உடனே சத்தாவரத்தன்னைக்கு கொண்டு போய் சத்தாவரத்தோடு தூக்கி எல்லாம் அப்படியே தூக்கிட்டு போய் வச்சு படகுல வச்சு நான் கொஞ்சம் நடாத்துக்கு போய் சுற்றிடுவாங்க. ஒரு 3 சுற்று சுற்றி அதுக்கப்புறம் என் அம்மனை தூக்கிட்டு குடிபூத வைப்பாங்க. அதுதான் ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்கும். கூட்டமும் அளவு கடந்து கூட்டம் அந்தன்னைக்கு மட்டும்தாங்க இருக்கும். எப்பவுமே கூட்டம் இருக்கும். எல்லா நாட்களுமே கூட்டம் இருந்தாலுமே கூட இந்த சத்தாவரத்து அன்னைக்கு தான் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. நான் கல்யாணமாகி வந்த புதுசில் இந்த சத்தாவரத்தை பார்த்ததுங்க. அது ஒரு 2-3 வருஷம் பார்த்துருக்கேன். அதோட பார்த்ததில்ல. இந்த வருஷம்தான் ப்ராப்பராக எல்லா நாளுமே கோவிலுக்கு போய் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தேன். இதில் வள்ளி கும்மி போட்டிருந்தாங்க. வெடி வள்ளி ஓடிட்டு இருந்துச்சு. நாங்கள் போய் பார்த்தோம். அப்புறம் ஆத்தங்கரை ஒருத்தர் உட்காந்தோம். அம்மனை பார்க்க அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. எங்கள் ஊர் சைடை பார்த்திங்கன்னா கல்யாணமாக்கி புதுசாக ஆற்ற கடந்து போகிறவங்களுக்கு பரிசலில் வச்சு 3 தடவை சுற்றி அதுக்கப்புறம் தான் கொண்டு விடுவாங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். என்ன காரணம்னு எனக்கு இது வரைக்கும் சரியாக தெரியாதுங்க. ஆனால் அம்மனை வச்சு சுற்றுற மாதிரி பாதுகாப்பாக ஆற்றங்கரையை கடந்து போயிட்டு வரணுங்கிறதுக்காக பரிசலில் சுற்றி கொண்டு போவாங்க. அம்மனோட தேர் சத்தாவரம் ரொம்ப அழகாக பலூன் எல்லாம் கட்டி பூ அலங்காரம் பண்ணி நிறைய பூக்களால் ஜோடிச்சிருந்தாங்க. பார்க்க 2 கண்ணு பத்தாதுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அங்கேருந்து சத்தாவரத்தை தூக்கிட்டு போகிறாங்க. படகுல கொண்டு போய் வைக்க போகிறாங்க. படகுல கொண்டு போய் வச்சு ஆற்றுக்கு நடுவில் கொண்டு போய் வச்சு நிறைய வான வேடிக்கை நடக்குங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஃபோனை கையில் எடுத்துட்டோம். அம்மனை இந்த வருஷம் விட்டாடி அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும். நினைவுகளாக பகிர்ந்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாருமே அங்கே பாருங்கள் நிறைய ஃபோனை கையில் வச்சுட்டு பக்கத்துலேயே நின்று எடுத்தாங்க. நான் பக்கத்தில் போகலைங்க. தூரமாகவே நின்றுட்டேன். எனக்கு இங்கேருந்து பார்த்தாலே நல்ல வியூ கரெக்டாக தெரிஞ்சுது. அதனால் ஏன் அங்கே கூட்டத்துக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நான் நின்றுக்கிட்டேன். அந்த தண்ணிக்கு நடுவில் அந்த ஓரத்தில் லைட் அடிக்கிறதும் தீப்பந்தம் பிடிச்சிருக்கிறதும் பலூன் கட்டி அது அப்படியே அந்த ஜனங்களுக்கு நடுவில் எடுத்துகிட்டு போகும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நம்மளும் என்ன சொல்கிறது, எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த தெய்வத்தை பார்க்குறது ஒன்றும் பார்க்க வியப்பாக இருக்கும் பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு 100 கண்ணு பத்தாதுங்க. 2 கண்ணெல்லாம் பக்கத்தில் என்ன 2 பேர்த்துட்டு கடன் வாங்கிட்டு வரணும் அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. நாங்கள் நைட்டே போயிட்டோங்க. நாங்கள் ஒரு 7 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு போயிட்டோம். இது விடிய காலையில் 3 மணிக்கு தான் சத்தாவரம் வச்சு சுற்றுனாங்க கோவிலில். நாங்கள் ஏன் நேரமாகவே போயிட்டோன்னா வள்ளி கும்மி நடக்கும், வான வேடிக்கை நடக்கும், தேர் கடையெல்லாம் சுற்றி பார்க்கலாம், பிடிச்சதை வாங்கி சாப்பிடலாம். அப்படிங்கிற காரணத்துக்காக நான் முன்னாடியே நான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டேன். இந்த மாதிரி டைமில் தான் பசங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக மொபைல் எல்லாம் பார்க்காம எல்லா பக்கமும் சுற்றி பார்ப்பாங்க. இது நம்மளுக்கு கிடைச்ச வரம் இல்லைங்களா? அதனால் நான் பசங்களை முன்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டேன். அதுக்கு நாள் தான் மாவிளக்கு பூஜை பண்ணிட்டு வந்தோம். தேருக்கு போயிட்டு வந்தோம். எல்லாமே வரிசையாக எல்லா நாளுமே போயிட்டு வந்துட்டோம். இது என் பையன் சின்ன பையன் பிறந்ததுலேருந்து நாங்கள் இங்கே ஊரில் இல்லவே இல்லைங்களா? அதனால் என் சின்ன பையன் தேர் திருவிழாவில் சத்தாவரத்தில் ஆற்றுல கொண்டு வச்சு அம்மனை சுற்றுறதை பார்க்கவே இல்லைங்க. அதனால் இந்த வருஷம் ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டேன், அம்மா நம்ம சத்தாவரம் பார்க்கலாமான்னு. எனக்கு ரொம்ப டயர்டு, ஹெல்த் இஷ்யூஸ் வேறு. சரி ஓகே என்ன பண்ணுறேன்னு தெரியலேன்ட்டு இருந்தேன். ஆனால் இருந்தாலும் பையன் ஆசைப்பட்டு கேட்குறப்ப நம்மளும் ரொம்ப வருஷம் ஆச்சு, நம்ம தெய்வத்தை நம்ம போய் பார்க்காம எப்படின்ட்டு பசங்களை கூட்டிகிட்டு நைட்டே 7 மணிக்கே வந்துட்டா கொண்டு வந்து விட்டு அவங்க பாட்டு விளையாண்டுனாங்க, கரும்பால் குடித்தாங்க, அப்புறம் போய் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டோம். அன்னதானம் கோவிலில் போட்டாங்க. அன்னதானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் வள்ளி கும்மி பார்த்தோம். அப்புறம் வள்ளி கும்மி பார்த்துட்டு அப்படியே கீழே சுற்றிக்கிட்டு இருந்தோம். சத்தாவரத்தன்னைக்கு எல்லாமே இப்போ நிறைய பேரை பார்க்கலாம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாரையும் பார்த்தோம். அவ்வளோதாங்க. அம்மனை பாருங்க படகுல வச்சு ஆற்றுக்கு நடுவில் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள்.
இது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குலவிளக்கம்மன் கோவில் தேர் சத்தாவரம் இதுதான் முதல் தடவை நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள். கொஞ்சம் கிட்டத்துலேருந்து அம்மனோட முகத்தை க்ளோஸாக பார்க்க முடியும். வீடியோ எண்டில் அம்மனோட முகம் வந்து உங்களுக்கு தெரியும், கவலைப்படாதீங்க. அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் போய் நின்றுட்டு நம்ம தண்ணி ஓரத்தில் நின்றுட்டு நம்ம விளையாட்டுத்தனமாக இருந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக மட்டும்தான் நான் வந்து ஓரமாக நின்றுக்கிட்டேன். பசங்க 2 பேர் இருக்காங்கல்ல, நம்ம போய் விளையாட்டுத்தனமாக அங்கேயும் இங்கேயும் நின்றக்கூடாது. பசங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியங்கிறதுனால நான் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டேங்க. அங்கே பாருங்க, அம்மனை வச்சு படகளை வச்சு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக சுற்றுறாங்க பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, அம்மனை சுற்றி கரைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போது சாமி தரிசனத்தை பார்த்துட்டு நானும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேங்க. இது வந்து 2 நாளைக்கு முன்னே வெள்ளிக்கிழமை நைட் எடுத்த வீடியோங்க. சனிக்கிழமை விடிய காலையில், வெள்ளிக்கிழமை நைட்டு அந்த அன்னைக்கு தான் சத்தாவரம். மனசுக்கு நிறைவாக சாமியை பார்த்தாச்சு. திருவிழாவும் முடிஞ்சிருச்சுங்க. இனி அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. அம்மனருள் உங்களுக்கும் இருக்கட்டும், உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.